தந்தை பெரியாரின் கொள்கையை கொண்டாடிய ஒரு இளைஞன் திருக்கோவளையிலே பிறந்து, நான் மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் உலகத்திலே மிளர்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் இருந்தார். அதனால தான் அவர் சில ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்திருக்கிற தம்பிமார்களுக்கெல்லாம் தெரியாது அவர் என்னென்ன செய்திருக்கிறார் என்று. இன்றைக்கு பல்வேறு அடையாளங்கள் இருக்கிற திட்டங்களை நீங்க சொல்லலாம். இதை பார், கலைஞர் கொடுத்தார். தமிழ்நாட்டில் இலவச மின்சாரமா விவசாயிகளுக்கு கலைஞர் கொடுத்தார் சொல்லலாம். ஏன்னா இப்பவும் இலவசம் இருக்கு. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாத புரட்சியெல்லாம் இந்த தம்பிமார்களுக்கு, ஒரு தலைமுறைக்கு தெரியாத புரட்சியெல்லாம் இருக்கு. பழைய சினிமாவை பாருங்க, மனிதனே வைத்து இழுப்பான். கை ரிக்ஷா மேலே உட்கார்ந்துருக்கிற ஆள் பெரிய ஜாதிக்காரன், பணபலம் உள்ளவன், தொந்தி தொப்ப உள்ளவன், 110 கிலோ இடம் இருப்பான். அவன் ஏறி உட்காந்துட்டு அன்னைக்கு ₹1 ஒரு 4 25 பைசாவையோ தூக்கி எறிந்து விட்டு வேகமாக போய் என்று சொல்லுகிற போது இழுக்கிறவன் இருக்கிறான அவன் ஒரு தாழ்த்தப்பட்டவனாகவோ பிற்படுத்தப்பட்டவனாகவோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மெலிந்த தோகத்தோடு இவனை இழுத்தால்தான் அடுத்த நேரத்திற்கு பெண்டு பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்கின்ற அந்த அரிப்போடு அக்கறையோடு இந்த பருத்த தேகத்தை இழுத்து செல்ல வேண்டும், வேகமாக போய் என்று விரட்டுவான். இந்த கொடுமை இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருந்தது. இன்னமும் மேற்கு வங்காளத்தில் லேசா இருக்கு. கலைஞர் முதலமைச்சர், அவர்கிட்ட யாரும் போய் மனு போடல. கை ரிக்ஷா சங்கம் யாரும் வச்சுக்கல. அந்த கை ரிக்ஷா சங்கம் வைத்துக் கொள்ளாமல், ஏன் மேல வரல வர முடியாது, யாரும் போய் மனு போடல. பட்டுக்கோட்டைன்னு ஒருத்தர் கவிஞர் இருந்தார், கல்யாண சுந்தரம். அவர் எழுதினார், ஆடி நடப்பவங்க, நாடி தளர்ந்தவங்க, நல்லவங்க கெட்டவங்க, பாடி கணத்தவங்க அத்தனை பேரையும் மாடா வச்சு இழுக்கிறோம் வேகமா, எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமான்னு எழுதினார். எல்லாத்தையும் இழுக்கிறேன், நான் நல்லவன் கெட்டவன் பாடி கணத்தவன் ஓடி போனவன் எல்லாத்தையும் இழுக்கிறோம். ஆனா எங்க வாழ்க்கை வேகமா இழுக்கிறோம், எங்க வாழ்க்கை ரோட்டோரமா கிடக்குது என்னார். அந்த கவிதையை படித்துவிட்டு இனிமேல் தமிழ்நாட்டில் கை ரிக்ஷா இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் கையிலே சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்து அவர்களை மனிதனாக்கிய மகத்தான தலைவன் அந்த தலைவன். இன்னைக்கு கை ரிக்ஷா இல்லைங்கிறதுனால அவர் செஞ்ச சாதனை தெரியல. டெல்லிக்கு என்னோடு நாளைக்கு வாருங்க விமானத்தில் இறங்கினா ஏறத்தாழ ஒரு 200 ரவுண்டானா இருக்கு. சிவா வந்திருக்கல, சிவகுமார் வந்துருக்கீங்கல்ல, 200 ரவுண்டானா இருக்கு. ஒரு 10 ரவுண்டான சிக்னல் இருக்கும். நான்லாம் என்னுடைய காரில் ₹20 நோட்டு 50 நோட்டு சலா நோட்டு கட்டு வச்சுக்குவேன். ஏன்னா சின்ன சின்ன பையன் டான்ஸ் போடுவான், சின்ன சின்ன பையன் மோனடிச்சிட்டு இருப்பான், அவங்க அம்மா பின்னாடி உட்காந்துருக்கும், அப்படியே குட்டிக்காரனை போடுவான், பிச்சை எடுப்பான். படிக்க வேண்டிய வயது, இவனை பிச்சை எடுத்து அந்த அம்மாவை பார்த்தா பாவமாக இருக்கும். குளிச்சு 2 நாள் இருக்கும். அவர்களை பார்த்து இன்னமும் ஆனால் சிபிடி இருக்கார். நாங்கள்லாம் நாடாளுமன்றத்துக்கு போகிற போது ஒவ்வொரு ரவுண்டானும் பிச்சைக்காரர் இருப்பான். இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1971 பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்று பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் தான். அப்ப ஆட்சி நிர்வாகத்தில் ஆட்சி இருக்கிற பணி 1 2 சொல்லிக்கிட்டே போகலாம். யாரும் தொட முடியாத காலம். இங்க வந்திருக்கீங்களே பெண்கள், இன்னைக்கு சனாதனத்தை பத்தி பேசுறாங்க. நான் பின்னாடி வர அதுக்கு. அந்த சனாதனம் தான் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு இல்லைன்னு சொன்னிச்சு, உரிமை இல்லைன்னு சொன்னிச்சு. இன்னும் சொல்ல போனால் 1929 தந்தை பெரியார் தீர்மானம் போட்டார். பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்று தீர்மானம் போட்ட ஆண்டு 1929. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே வாங்க, ஒரு 25 ஆண்டு காலம் கழித்து 1952 இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்த டாக்டர் அம்பேத்கர் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும், மன முறிவு டைவர்ஸ் வேண்டும், தத்தெடுக்கிற உரிமை வேண்டும், இத்தனையும் பெண்ணுக்கு வேண்டும், இந்து சமுதாயத்தில் இருக்கிற பெண்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இந்து கோட் பில் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். யார்? இந்தியாவுக்கு அரசியல் சட்டத்தை கொடுத்த சட்ட அமைச்சர் கொண்டு வந்தார். அதை ஒப்புக்கொண்டார்களா பிராமணர்கள்? குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் ஒப்புக்கொண்டாரா? ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஒப்புக்கொண்டாரா? பட்டாபி ராமசித்தா ஒப்புக்கொண்டாரா? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டார்களா? நேரு ஒப்புக்கொண்டார். ஏனென்றால் அவர் பகுத்தறிவாதி. பிரதமர் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு கேபினெட்டில் அந்த பில், அந்த மசோதா ஒப்புதல் பெறவில்லை. எந்த ஆண்டு? 1952.
பெரியார் போட்ட தீர்மானம் 29. 29 தீர்மானம், 52 சட்டம் தோற்று போய்விட்டது. அம்பேத்கருக்கு சுயமரியாதை சுட்டது. இந்த நாட்டுக்கு அரசியல் சட்டத்தை எழுதியவனே நான். சட்ட அமைச்சராக இருக்கிறேன். ஒரு சட்ட அமைச்சர் கொண்டு வந்த ஒரு சட்ட முன்வடிவை, சட்ட மசோதாவை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, பிராமணர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உயர்ந்த ஜாதி இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏன் இருக்க வேண்டும்? தூக்கி எறிந்தார் சட்ட அமைச்சர் பதவியை. வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்களே சட்ட அமைச்சர் ஏன் அவசரப்படுவீர்கள் கேட்டார்கள். இல்லை, நான் தோற்றுவிட்டேன். I have been defeated. But I believe a leader will come. A leader will come one day. He will fulfill my commitment. நான் தூக்கி எறிந்துவிட்டு வந்து விட்டேன். நான் இன்றைக்கு நம்பிக்கையோடு சொல்கிறேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனால் இந்தியாவில் எங்கோ ஒரு தலைவன் வருவான், இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்று 52 சொன்னார். 52 அம்மா சொன்னவர் 56 இறந்து போயிட்டார். பாவம், கண்ணை மூடி பார்க்கல. ஆனால் 89 இந்த கலைஞர் என்கிற ஒரு மகத்தான மனிதன் சட்டமன்றத்திற்கு வந்து முதலமைச்சராக வந்து பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு கொடுத்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது ஆட்சி நிர்வாகத்தில் ஆற்றியிருக்கிற பணிகள் ஒன்றல்ல இரண்டல்ல. நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், இந்த திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன என்று சில பேர் நையாண்டி. நான் தான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், திராவிட மாடல் தெரியலையா, ஆராசா தாண்டா திராவிட மாடல்னு. நான் ஏதோ என்ன பெருமை சொல்வதற்காக அல்ல. ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தில் கிராமத்திலே பிறந்தவன். என்னுடைய தாத்தா தீண்டாமைக்கும் பஞ்சத்திற்காகவும் பஞ்சம் விளைப்பதற்காக இலங்கைக்கு போனார் 1929-30. நல்லா கவனிங்க. தீண்டாமைக்காகவும் சாதிக்காகவும் பஞ்சம் விளைப்பதற்கும் வறுமைக்காகவும் இலங்கைக்கு ஓடி அங்கே ஒரு வெள்ளைக்கார துறைக்கிட்ட வேலை பார்த்தார். எங்கள் அப்பா அங்கே படிக்க வச்சார், அங்கே சம்பாதிச்சார். இங்கே வந்து நிலம் வாங்கினார், 15 ஏக்கர் நிலம் வாங்கினார், 3 கிணறு. எங்கள் அப்பாவே ஆங்கிலம் பேசினார், எழுதினார், இந்தியாவுக்கு வந்தார். நான் வீட்டில் 8வது பையன். ஒரு அண்ணன் ஐஎஃப்எஸ், இன்னொரு அண்ணன் இன்ஜினியர், இன்னொரு அண்ணன் பிஎஸ்சிபிடி வாதியார், 4 அக்கா, ஒரு அக்கா டீச்சர், மீது எல்லாம் மாமா டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் இருக்கும். இது கூட அல்ல பெருமை. தாத்தா தீண்டாமைக்காக ஓடினார், பஞ்சம் விளைக்க ஓடினார். அப்பா 15 ஏக்கர் நிலம் வாங்கினார். அவர் படிக்க வைத்த 8வது பிள்ளை இந்தியாவினுடைய அமைச்சர். ஆனால் அது கூட அல்ல, என்னுடைய பிள்ளை சாதியின என்னன்னு தெரியாம லண்டன் நகரத்தில் உலகத்திலே பிரபலமான ஒரு பல்கலைக்கழகத்தில் சட்ட மேற்படி போடுகிறார். இதை செய்தது திராவிட இயக்கம், இதை செய்தது பெரியார், இதை செய்தது அண்ணா, இதை செய்தது கலைஞர். ஆக ஆட்சி பொறுப்பிலே ஆட்சி இருக்கிற பணி திராவிட மாடல், அதற்கு பிதாமகனாக இருந்த கலைஞர். நான் லண்டன் சென்றிருந்தேன் என்னுடைய பிள்ளையை சேர்ப்பதற்காக. கியூன் மேரி பல்கலைக்கழகம், சட்ட பல்கலைக்கழகத்திலே போய் சேர்த்து விட்டேன். சேர்த்ததற்கு பிறகு என்னுடைய பயோடேட்டாவும் பார்க்குறாங்க. அப்பா யார், வசதி இருக்குதா, ஃபீஸ் கட்ட முடியுமா, இதெல்லாம் பார்த்தா இடம் கொடுப்பாங்க. அப்புறம் புள்ள படிச்சிருக்கா, பாஸ் ஆகிருக்கலாம் பார்ப்பாங்க. அப்போ நான் போட்டிருந்தாங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு. உடனே கூகுளில் சர்ச் பண்ணி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்குன்றது என்னை பற்றி கேட்டவுடனே நான் ஏற்கனவே அமைச்சராக இருந்தேன், 2Gயில் அரெஸ்ட் ஆனேன், எல்லாம் தெரியுது அந்த அம்மாவுக்கு. அது வெள்ளக்காரம்மா. என்னுடைய மகளை சேர்த்து விட்டு நீ வகுப்புக்கு போன்னு சொல்லிட்டாங்க. நான் எம்பி என்கிற காரணத்தினால் என்னை உட்கார வச்சு இந்தியாவிலேருந்து ஒரு எம்பி வந்திருக்காரு, ஒரு பிள்ளையை சேர்க்கறதுன்னு ஒரு டீ கொடுத்தாங்க. டீ கொடுக்கும்போது அவங்க கேட்டாங்க, இந்தியாவில் எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள்? நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் வந்து டூர் பண்ணியிருக்கேன், நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன். ஓ, அந்த அம்மா சொன்னாங்க, ஐ நோ தமிழ் இஸ் ஏ கிளாசிக்கல் லாங்குவேஜ் மேட் பை கருணாநிதி. உலகத்தில் எத்தனை மொழி இருக்கு? கிரேக்கம் செம்மொழி, லத்தீன் செம்மொழி, சைனா செம்மொழி, கார்ல் மார்க்ஸ் பிறந்த சமுதாயத்தில் இருந்த அந்த ஹீப்ரு செம்மொழி எல்லாம் செத்து போச்சு. சமஸ்கிருத செம்மொழி செத்து போச்சு. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற 6 செம்மொழிகளில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மொழி தமிழ் மொழி. அந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து இல்லை. உலகத்திலே சமத்துவம் பேசிய மொழி, அதையும் கலைஞர் தான் பண்ணார். தொல்காப்பியம் என்ற ஊரில் போய் வாயில நுழையாத இலக்கணம், அவர் தான் தொல்காப்பிய பூங்கா படைத்தார். இந்த உலகத்தை படைத்தது யாருன்னா பிரம்மான்னு சொல்லுவான். யாரு அவன்?
இந்த உலகத்தை படைத்தது எப்படி என்பதற்கு அறிவியல் இருக்கிறது தொல்காப்பியத்தில். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டை எழுதி வச்சிருக்கிறோம். நிலம், தீ, நீர், வலிம்பு, விசும்போடு கலந்த மயக்கம் இவ்வுலகம். இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது. எங்கிருந்து ஒரு சொட்டு வந்தது, அது எங்கே போய் ஒரு கருமுட்டையோடு சேர்ந்தது, எப்படி உயிர் வந்தது, அப்புறம் எப்படி வெளியே வந்தது, அப்புறம் எப்படி மண்ணுக்கு போச்சு, அப்புறம் ஏன் உலகத்தினுடைய இடம் மாறல? பாண்டிச்சேரியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கட்டடங்கள் இப்போ இல்லைல்ல, அதை விட பெரிய கட்டடம் வந்துருச்சுல்ல. பாண்டிச்சேரி இடம் கூடி போச்சா? இந்தியாவில் இவ்வளோ கட்டடம் வந்துருச்சுல்ல, இந்த கட்டடத்தினால உலகம் அப்படி கீழே போயிடுச்சா? ஏன்? இந்த தத்துவம், பிரபஞ்ச தத்துவம் இந்த உலகத்தில் எதுவுமே மாறாது. ஏனென்றால் இந்த மைக்குக்காக எங்கேயாவது வெட்டியிருந்தீங்கன்னா, இந்த மைக்கு எங்கேயாவது இரும்பு வெட்டியிருந்தீங்கன்னா அந்த இரும்பு தான் இங்கே வந்திருக்கு. இந்த போடியத்துக்காக, இந்த நாற்காலிக்காக ஒரு மரத்தை வெட்டியிருந்தீங்கன்னா அந்த மரம் தான் அங்கே வந்திருக்கு. அப்போ மரம் வடிவம் மாறி இருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் எதுவும் புதுசாக வந்துடல. அப்போ நிலம், தீ, நீர், வலி, விசும்பு 5ஓடு கலந்த மயக்கம். இந்த 5 தான்டா நிலம், மண், தீ, நெருப்பு, நீர், விசும்பு, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உலகம். இது கடவுள்லாம் சிருஷ்டிக்கல. இதை சுற்றி சுற்றி தான் நீ வரணும். பிறந்தாலும் நீ தான், நீர் தான், செத்தாலும் தீ தான். இதை 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி தான். எங்கேயும் சொல்லலை. இதை கண்டுபிடித்து என்னுடைய பாட்டன் சொல்லியிருக்கிறான் என்று தொல்காப்பிய பூங்காவிலே சொன்னதற்கு பிறகுதான் எங்களுக்கே தெரியும் இவ்வளவு பெரிய பெருமை தமிழகத்துக்கு. ஆக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார், எல்லா திட்டங்களையும் செய்தார். இப்போ இலவச மின்சாரம் இங்கே இருக்கான்னு கேட்டேன். இலவச மின்சாரத்தை கொடுத்தது யாரு? அவர் தானே. ஒரு காலத்தில் நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் 1980-82 எம்ஜிஆர் முதலமைச்சர். நானெல்லாம் முஸ்லீம் கல்லூரியில் பிஎஸ்சி கணிதம் படிக்கிறேன், ஞாபகம் இருக்கு. ஒரு 10,000 பேரை பச்சை துண்டு போட்டு அழைச்சிட்டு போனார் அந்த நாராயணசாமி நாயுடு. என்ன கேட்டார் தெரியுமா எம்ஜிஆர்கிட்ட? கொடுத்து சிவந்தக்கார எம்ஜிஆர் அவர்கிட்ட என்ன கேட்டார்னா, உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சல, மாதம் கரண்ட் பில் கட்டணும், கட்டுறதுக்கு வந்து ஃபீஸ் கட்டி பிடிக்கிட்டு போயிடுறான், நஞ்ச காயுது, நாங்கள் ஏழை, பாத்திரத்தை அடவு வைக்கிறோம், தாலியை அடவு வைக்கிறோம், அப்போ கூட முடியல. எனவே 1 யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைத்து தாருங்கள் என்று மனு போட்டார். 10,000 பேர் தலைச்சிட்டு போய் கோட்டையில் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு நடத்தினார். அதற்கு பிறகு கலைஞர் 89 முதலமைச்சராக வந்தார். வந்து அதே சங்கத்தை கூப்பிட்டு பேசினார். என்ன கேட்டீர்கள்? 1 யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைக்க சொல்லி கேட்டீர்கள். நானும் ஒரு விவசாயினுடைய பையன், நான் விவசாயியின் மகன். திருவாரூரில், திருக்கோவிலில் வரப்பில் நடந்திருக்கிறேன், வாய்ப்பாடில் தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன். இசையும் வேளாயும் எங்கள் அப்பாவுக்கு 2 கண், இசை வேளாளர். எனக்கு அந்த வழி தெரியும். நானும் ஒரு விவசாயினுடைய மகன். இப்போது நான் அறிவிக்கிறேன், தமிழ்நாட்டில் 1 யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா கூட செலுத்த தேவையில்லை என்று உத்தரவு போட்டவர் கலைஞர். அவர் கொண்டு வந்தது தான் பல மாநிலங்கள், பஞ்சாபே அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு கொண்டு பெண்ணுக்கு சொத்துரை சமபெருன்னு 89 கொண்டு வந்தோம். 2009 தான் மத்திய பாராளுமன்றம், நாங்கள் இருந்த பாராளுமன்றம். அப்போ 89 ஒரு மனிதன் சிந்திக்கிறார், ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் என்றால் இந்தியா அதை எடுத்துக்கொள்வதற்கு 20 ஆண்டுகள் ஆகிறது, அல்லது ஒரு 4 நூற்றாண்டு காலம் ஆகிறது. அப்போ இந்தியாவின் வளர்ச்சிக்கு முன்னால் 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே முன்பாய்ச்சலை செய்த பெருமை இந்த தலைவனுக்கு தான் உண்டு. ஆக ஆட்சி பொறுப்பில், இலக்கியத்தில் என்ன நான் சொல்லட்டுமா, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பண்ணது. நல்லா கவனிங்க. பெரியார் தமிழ்நாட்டு மண்ணிலே தான் வாழ்ந்தார், தமிழ்நாட்டிலே தான் பேசினார், போயிட்டு வந்திருக்கார், ரஷ்யா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார். ஆனால் அவருடைய உழைப்பு, அவருடைய விசாலமான பார்வை, அவருடைய பகுத்தறிவு சிந்தனை, அவருடைய பகுத்தறிவு வெள்ளம் ஓடி பறந்து இடம் தமிழ்நாடு மட்டும்தான், ஆந்திரா கூட இல்லை. நல்ல வேலை தெலுங்கு போயிட்டான், ஆந்திரா பிரிஞ்சப்ப சொன்னார், இப்போ அவரை தெலுங்குங்கிறாங்க. நல்ல வேலை தெலுங்கம் போயிட்டான், கர்நாடகாரம் போயிட்டான், கேரளாக்காரன் போயிட்டான், மலையாளி போயிட்டான். இனிமேல் நாட்டின் தமிழ்நாடு உருப்படும், தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்டவர் பெரியார். தன்னுடைய அயராத உழைப்பை இந்த தமிழ் மண்ங்கிற நிலத்தோடு குறுக்கி கொண்டார் என்று சொல்ல முடியாது, அது போதுன்னு அவர் எண்ணினார். ஆனால் அவருடைய சிந்தனை இன்றைக்கு உலகத்திற்கு தேவைப்படுகிறது, பெரியாருடைய சிந்தனை. அண்ணா அவருடைய வாழ்நாள் காரணமாக அவருடைய பணி தமிழ்நாட்டோடு முடிந்து விட்டது. நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார், ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் என்று சொன்னார். நான் திராவிட மரபணத்தை சார்ந்தவன். தட் டஸ் நாட் மீன் we are enemies, we are against குஜராத்தியன், மகாராஷ்டிரியன். நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதால் நான் குஜராத்திக்கோ வங்காளிக்கோ மலையாளிக்கோ எதிரானவன் அல்ல. நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதால் எங்களுக்கு ஒரு தனித்த அடையாளம், தனித்த பண்பு, தனித்த சிறப்பு இருக்கிறது, அதை நான் அந்த அவையிலே சொல்லுவேன்னு சொன்னார். அப்போ நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்கிற பெருமையோடு அண்ணாவினுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இயற்கை அவ்வளோதான். அப்போ அண்ணா இயங்கியது தமிழ்நாடு, டெல்லி நாடாளுமன்றம் முடிச்சுட்டார். பெரியார் இந்த தமிழ் மண்ணோடு அவருடைய செயல்பாடு நின்று விட்டது. ஆனால் ஒரு கிராமத்திலே பிறந்த இந்த மாமனிதர், பட்டம் கூட பெறாத ஒரு பாமனிதர்,
தன்னுடைய அறிவால், தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய தியாகத்தால், தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய அர்ப்பணிப்பால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகி இந்திய அரசியலுக்கு ஆற்றிருக்கிற பணி ஒன்றா இரண்டா? அவர் எத்தனை பிரதமரை உருவாக்கினார்? எத்தனை ஜனாதிபதிகளை உருவாக்கினார்? இதையெல்லாம் தாண்டி சொல்லட்டுமா? அகில இந்திய அரசியலில் கலைஞர்னு 2 மணி நேரம் பேசலாம். அகில இந்திய அரசியல் எப்போதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் கலைஞருடைய பங்கு, ஒரு கட்சியினுடைய தலைவராக எதிர்கால இந்தியாவை வடிவமைக்க வேண்டிய ஒரு விசாலமான பார்வை இருந்த அரசியல்வாதியாக அவர் ஆட்சி இருக்கிற பணி ஒன்றல்ல இரண்டல்ல. ஒன்று சொல்லட்டுமா? இந்திரா காந்தி பிரதமர், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா வங்கிகளும், இப்போ நீங்களாம் போகிறீங்க செக் புக் வச்சுருக்கீங்க, இப்போல்லாம் என் பொண்ணு பேங்கே போக மாட்டேங்குது, எல்லாம் ஃபோன்லேயே முடிச்சிருக்கு. நான் 89 வக்கீல். முதல்ல நான் சம்பாரித்து ஒரு 30,000 ரூபா பேங்கில் இருந்துச்சு. அதுக்கு கனரா பேங்கில் செக் கொடுத்தான். அந்த செக் புக்கு 100 தடவை பார்த்தேன். செக் புக், நம்மளாம் செக் புக் பார்க்குறது இப்படி தானே. செக் புக்கை பார்த்து அடடா நமக்கும் ஒரு செக் புக் வந்துருச்சு. ஏனென்றால் வங்கிகள் அன்றைக்கு நம்மை நோக்கி வந்தது. ஆனால் அண்ணன் சிபிடிக்கு தெரியும், ஒரு காலத்தில் வங்கிகள் நமக்கா இருந்துச்சு. பஸ் முதலாளிக்கு பணம் கொடுத்தான், மூப்பனாருக்கு கொடுத்தான், வாண்டையாருக்கு பணம் கொடுத்தான், தொழிலதிபர்களுக்கு பணம் கொடுத்தான், டாட்டாவுக்கு பிர்லாவுக்கு கடன் கொடுத்தான். ஏழை விவசாயி போய் வங்கியில் நிற்க முடியுமா? இன்னைக்கு கிரெடிட் கார்டு வச்சிருக்கோமே, இன்னைக்கு எல்லாம் நெட் பேங்க் வச்சிருக்கோமே, அன்னைக்கு இல்லை. இந்திரா காந்தி என்ன சொன்னார் என்றால், வங்கிகளை தேசியமயமாக்கினால் தான் அது விவசாயிக்கு போய் சேரும், தாழ்த்தப்பட்டவனுக்கு போய் சேரும், பிற்படுத்தப்பட்டு சேரும். வங்கிகள் தனியார் மையத்தில் இருக்கு, முதலாளிகள் கையில் இருக்கு. அவன் முதலாளியோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறான். இந்த நாட்டில் ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் வங்கி சேவை போய் சேரவில்லை என்று வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று கேபினெட்டில் முடிவெடுத்தார். அந்த கேபினெட் முடிவை சட்டமாக ஆக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நிதியமைச்சர் பொறுப்பு. அப்போது நிதியமைச்சர் யார்? இந்திரா காந்தி அமைச்சரவையில் மொரார்ஜி தேசாய். அந்த மொரார்ஜி தேசாய் என்ன சொன்னார்? இது சாத்தியமில்லை, இது நடக்காது, எல்லா வங்கியும் நட்டப்படும், ஏழைக்கு கடன் கொடுத்துருவீங்க, கறவை மாட்டு கடன் கொடுப்பீங்க, சிறுப்பு தைக்கிறவங்க கடன் கொடுப்பீங்க, கடைசியில் பேங்க் திவாலாக போகுது, நான் ஒத்துக்க முடியாதுன்னு அவருடைய அமைச்சரவையில் இருந்த மொரார்ஜி தேசாய் ஒத்துக்கல. காங்கிரஸ் கட்சியில் பிரிய வருமான் என்ற பயம் இருந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி, நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார்கள் அங்கே. அப்ப இந்திரா காந்தி களைத்து போய், ஐயோ என்னுடைய சிந்தனைக்கு வடிவம் கொடுக்க முடியவில்லை என்று கலங்கிய நேரத்தில் ஒரே ஒரு கடிதம் கலைஞரால் எழுதப்பட்டது. நான் இருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஆதரிக்கும், அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வைத்து இன்றைக்கு கனரா பேங்கும் ஸ்டேட் பேங்கும் உங்க காலடி இருக்கிறது என்றால் அதற்கு கலைஞர் என்ற அந்த மகத்தான மனிதன் தான் காரணம். எத்தனையோ சொல்லிட்டே போலாம், ஒன்றல்ல இரண்டல்ல. ஆக ஆட்சி பொறுப்பிலே அவர் ஆட்சி இருக்கிற பணி அகில இந்திய அளவிலே. நான் இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க, நான் வாஜ்பாய் அமைச்சரவையில் கலைஞரால் அமைச்சராக ஆக்கப்பட்டேன். அப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டு இஸ்லாமியர்கள் நம் மீது. திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாயோட சேர்ந்துருச்சு, பிஜேபியோட சேர்ந்துருச்சு, போச்சு, பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, எல்லாம் காணாத போயிட்டாங்க. கலைஞர் சொன்னார், அண்ணா ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார். ராஜாஜி என்ன சொன்னார்னா, பிராமணர்களே ஒரு கையில் பூணூலை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் உதயசூரன் ஓட்டு போடுங்கன்னார். இதெல்லாம் பழைய வரலாறு. 67 அண்ணா வந்தபோது, ஆட்சிக்கு வந்தபோது பெரியார் சொன்னார், போச்சு போச்சு போச்சு, எல்லாரும் கருத்துக்கிட்டாங்க அண்ணாதுரன் சொன்னார். எல்லாத்தையும் திட்டினார், கலைஞரை திட்டினார், சொல்லக்கூடாத வார்த்தை திட்டினார் பெரியார். ஆனால் அண்ணாவினுடைய அரசியல் தந்திரம், அரசியல் ஆளுமை, ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார். யார? காங்கிரஸ் எதிர்ப்பதற்கு. ராஜாஜி சொன்னார், பிராமணர்களே, அக்ரஹாரத்தில் இருக்கிற என் சொந்தங்களே, ஒரு கையிலே பூணூலை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையிலே உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னார். போட்டாங்க, ஆட்சி வந்துட்டோம். ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞரையும் நாவலரையும் கூப்பிட்டு காரை ரெடி பண்ணி பெட்ரோல் போடுனார். எதுக்குங்க? இங்கே தான் பதவி ஏற்றுக்கு போகிற பண்ணார். இல்லை பதவி ஏற்றுக்கு முன்னாடி திருச்சி வரைக்கும் போயிட்டு வரலான்னார். இப்போ என்னங்க திருச்சியில் பெரியாரை போய் பாட்டு வரலாம். பெரியாரை போய் பார்த்தார். இந்த அமைச்சரவை உங்களுக்கு காணிக்கை என்று காலை தொட்டு வணங்கினார். பெரியார் அழுதார். பெரியார் அழுதார். எதற்கும் கூச்சப்படாத பெரியார் கூச்சப்பட்டார். எதற்கும் நாணாத பெரியார் நாணினார். கண்ணீர் அண்ணாவினுடைய கன்னத்தை நனைத்தது. அப்ப கேட்டாங்க, கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு அப்படின்னு போய் ராஜாஜி கேட்டாங்க. அவர் ராஜாஜி சொன்னாரு, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான், ஆனா தேனிலவு முடிந்து விட்டதுன்னாரு. யார்? ராஜாஜி. அண்ணாட்ட போய் கேட்டாங்க, தேனிலவு முடிஞ்சு போச்சுன்னு ராஜாஜி சொல்றாரு. தேனிலவு முடிஞ்சு போச்சு, இனிமேல் தான் வாழ்க்கையை தொடக்க போறோம்.
அண்ணா கொள்கையை சமரசம் செய்து கொள்ளவில்லை. அரசியலில் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும், இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும், இந்த நாட்டுக்கு சுயமரியாதை சட்டத்தை கொண்டு வர வேண்டும், எனக்கு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி நகர்வதற்கு பயணத்தில் சில நேரங்களில் பாதையை மாற்றிக்கொள்வேன், தவறில்லை. நான் போய் சேர வேண்டிய இடம் புதுகை. கலைஞர் சிலையை நான் திறந்து வைக்கணும். வர்ற வழி மஞ்சக்குப்பமா இருந்தா என்ன, விழுப்புரமா இருந்தா என்ன, பீச்சோட இருந்தா உனக்கு என்ன? அந்த வழியை தேர்ந்தெடுத்து அன்றைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். அதே போல கலைஞர் அண்ணாவின் தம்பியாக பிஜேபியோடு கூட்டணி வச்ச போது இந்த நாட்டில் இருக்க இஸ்லாமியர்கள் யாரும் நம்பல. கலைஞர் கொள்கையை விட்டு விட்டார், பெரியாரை அடமானம் வைத்து விட்டார், அண்ணாவை விட்டு விட்டார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு கலைஞர் என்ன செய்தார்? வேற வழி இல்லை, காங்கிரஸ் நம்மோடு இல்லை, இந்தியாவிற்கு ஒரு அரசாங்கம் வரப்போகிறது, அந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும், நாமும் விட்டுவிட்டால் அந்த கட்சி வேட்டை நாயாக மாறிவிடும் என்று எண்ணிச்சார். என்று சிந்தித்து பிஜேபியோடு கூட்டணி போட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. அண்ணன் முரசொலி மாறன் தான் இருக்கார். ரொம்ப சந்தோஷம் வந்து அத்வானிக்கலாம், ஆஹா கலைஞரே கவுத்துட்டோம், கலைஞரே கவுத்துட்டோம், பெரியாரை கவுத்த மாதிரி அண்ணாவை கவுத்த மாதிரி இவரை கவுத்தா அப்படின்னு நினச்சாங்க. போனார். நான் உங்களோட வர்றேன், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் 3 கண்டிஷன். 3 கண்டிஷன் என்ன? உன்னுடைய மூலாதார கொள்கை என்ன? அயோத்தியில மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டணும் 1, காஷ்மீருக்கு 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்யணும் 2, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு, அப்புறம் 4வது ஒன்று இருக்கு, இதை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும். அது சொல்ல மாட்டான், வெளியில பின்னாடி சொல்லான் இருக்கான். அப்போ கலைஞர் கூட்டணி வைத்தார் ஒரு இக்கட்டுக்காக அரசியலுக்கு. என்ன சொன்னார்னா, இங்க வா, உன்னோட நான் கூட்டணி ரெடி, தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம், உனக்கு நம்ப தர்றேன், ஆனால் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? வாஜ்பாய் கேட்டாங்க, அத்வானி கேட்டார், இதில் கையெழுத்து போடுனார். கையெழுத்தை காமிச்சோம். நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கோயில் கட்ட மாட்டோம், போடு கையெழுத்து. நாங்கள் இருக்கும் வரை காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து 370 எடுக்க மாட்டோம், போடு கையெழுத்து. நாங்கள் இருக்கிற வரை சிவில் சட்டத்தை கை வைக்க மாட்டோம், போடு கையெழுத்து. ஒரு திருடனை திருடாம 5 வருஷம் பார்த்துக்கிட்ட பெருமை இந்த மனிதனுக்கு தான் உண்டு. இப்ப நினைச்சு பாருங்க, திருக்கோளவேல ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து 10ஆம் வகுப்பு தாண்டாத ஒரு மாணவன், அண்ணாவால், கலைஞரால், அண்ணாவால், பெரியாரால் கொள்கை உரம் பெற்று பொது வாழ்க்கைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராகி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகி இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக உயர்ந்து நின்ற வரலாறு இந்த தலைவனுக்கு தவிர இந்திய அரசியலில் வேறு எந்த மாநில கட்சி தலைவருக்காவது உண்டா? எந்த மாநில கட்சி தலைவருக்காவது உண்டா அந்த பெருமை? இன்னைய வரைக்கும் கிடையாது. இன்னும் 100 வருஷத்துக்கு கிடையாது. எழுதி வச்சிங்க, விடமாட்டாங்க. அவரால் மட்டும்தான் முடிந்தது. அது அவர் எட்டிருக்கிற உயரம். சரி, இது இந்தியா மட்டும்தானா? இந்தியாவுக்கு மட்டும்தானா? இந்தியாவினுடைய இறையான் பணியை எங்களை பார்த்து தேசபக்தி இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து தேசபக்தி இல்லைங்கிறான். இவங்கெல்லாம் தனிநாடு கேட்டவங்க. ராஜா வந்து தனிநாடு கேட்கிறார். நீ என்னை ஒழுங்காக வச்சுக்கலன்னா நாங்கள் கேட்போன்னு சொன்ன, அவ்வளோதான். அது தப்பா? அது தப்பான்னு கேட்குறேன். என்னை அடிக்காத, ரொம்ப அடிச்சுன்னா திருப்பி அடிப்பேன், வடிவேலு மாதிரி கூட சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டை ஒழுங்காக வச்சுக்க, என் மொழியை நல்லா வச்சுக்க, என் இனத்தை நல்லா வச்சுக்க, எனக்கு இருக்கிற உரிமையை கொடு அப்படின்னு சொன்னால் தனிநாடு கேட்குறாருன்னா, நீ கேட்க வைக்கிற, நீ நான் என்ன பண்ணுவேன்? திராவிட நாடு கேட்டோம், தனித்தமிழ்நாடு கேட்டார் அண்ணா பெரியார். அந்த தனித்தமிழ்நாடு கேட்ட அண்ணா தான், திராவிட நாடு கேட்ட அண்ணா தான் சீனா படையெடுத்து வந்த போது சொன்னார். சீனா படையெடுத்து வந்துச்சு, அப்போ கூட பெரியார் என்ன பண்ணார்? எவனோ படையெடுத்து வந்துட்டு போகிறான், எனக்கு சூத்திரப்பட்டம் போகணும். இந்த ஊரில் இருக்க வன்னியருக்கு, செட்டியாருக்கு, நாடாருக்கு, முதலியாருக்கு, கவுண்டருக்கு, வன்னியருக்கு, முதலியாருக்கு, உடையாருக்கு, இவெல்லாம் சூத்திரனா இருக்கான், இவனுடைய சூத்திரப்பட்டம் போகணும், நான் அதுக்கு போகிறேன்னு சொல்லி கோயில் கல்லறைக்குள்ளே போகிறேன்னாரு. பத்திரிக்காரங்க போய் கேட்டாங்க, ஐயா நாடே பறி போகிற மாதிரி இருக்குது, சீனாக்காரன் வந்துட்டான், நீங்கள் இப்போ போய் கருவறை போராட்டம் பண்ணுறீங்கன்னாரு. அவர் ஒரு தைரியசாலி, எல்லாத்தையும் எல்லோரையும் கம்பேர் பண்ண முடியாது, எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது. பெரியார் வந்து சுதந்திரம் வேணான்னு சொன்னதுக்கு நியாயம் இருக்குது, அண்ணா சுதந்திரம் கேட்டதுக்கு நியாயம் இருக்குது. சில பேர்த்தில் அப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்துடும், இவன் பக்கமும் நியாயம் இருக்கும், அவன் பக்கம் நியாயம் இருக்கும், அவன் பார்வையில் சில பஞ்சாயத்து பண்ணும்போது. அப்போ பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க, நாடே பறி போகுது, சீனா வந்துட்டான், நீங்கள் என்ன இப்போ போய் கோயிலுக்கு போகிறீங்களேன்னு. அவர் சொன்னார், சீனாக்காரன் படையெடுத்து வந்து இந்த நாட்டை பிடிச்சி எனக்கு சூத்திரப்பட்டம் போகுமானால் அவனை வரவேற்பதற்கு நான் தயார்னார்.
என்ன காரணம் என்றால் எனக்கு தேசாபிமானம் கிடையாது, பாஷாபிமானம் கிடையாது, எனக்கு இருப்பதெல்லாம் மனிதாபிமானம் தான். இதுதான் பெரியார். ஏன் எனக்கு நாட்டுப்பற்று கிடையாதுயா, எனக்கு மொழிப்பற்றுலாம் கிடையாது. ஏதோ ஒரு மொழி பேசுகிறோம், ஏதோ ஒரு நாட்டில் வாழ்கிறோம், நான் என்ன மனுஷனா வாழ வைக்காத நாடு எனக்கு வேண்டியதில்லை பெரியார். ஆனால் அண்ணா சொன்னார், அவர் எப்பயுமே அண்ணா வேற மாதிரி தான் சொல்லுவார். அண்ணாட்ட போய் கேட்டாங்க, கூட்டம் எப்படி இருந்தாங்களாம், நல்லா இருந்தது. நாங்கள் பெரியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஐயா அவங்க கூட்டம் எப்படி இருந்ததுன்னு. வந்தாங்க, எல்லாம் எனக்கு திட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பேசுனீங்க? இந்த இந்த கணவனை வந்த கம்மநாட்டிக்கெல்லாம் அந்த கல்யாணம் பண்ணிங்கப்பா, ரெண்டாவது கல்யாணம், அவங்களுக்குலாம் உணர்ச்சி இருக்குதுப்பா, அவங்களும் மனுஷன்தாப்பா, கம்மநாட்டிக்கெல்லாம் அப்படி விடாதப்பா அப்படின்னாராம் பெரியார். என்ன கிளவர் இப்படி பேசுகிறேன்னு போயிட்டாங்க. அண்ணா வந்திருக்கார், இளைஞர்களே பூவிலந்த பொட்டிலந்த வாழ்விலந்த வனிதாக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாராம். கை தட்டிருக்கான். பெரியார் சொல்லிருக்காரு, அதான் நான் சொன்னேன் வேற மாதிரி, அதைத்தானே நான் வேற மாதிரி சொன்னேன். அவரு கை தட்டுறீங்க, எனக்கு கண்டு விடுறீங்களான்னு கேட்டாராம் பெரியார். ஆக ஒன்றை சொல்லுவது எப்படி என்பதிலே பெரியாருக்கு அண்ணாவுக்கு வேறுபாடு உண்டு வடிவத்தில், ஆனால் உள்ளடக்கம் ஒன்றுதான். அப்ப அண்ணா சொன்னார், பெரியார் இப்படி சொன்னார்னு கேட்டப்ப பெரியார் அவர்களும் சொன்னாரு, வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். எனக்கு பிரச்சனை இருக்கு, என்ன சூத்திரன் சொல்லலாம் உண்மைதான், ஆனா வீடுன்னு ஒன்று இருந்தால் தானே ஓடு மாட்டலாம். வீட்டையே விட்டுட்டு எப்படி ஓடு மாற்றுவேன்? ஓடு நான் மாத்திக்கிறேன், வீடு இருக்கட்டும், எனவே இந்த நாடு வேண்டும், அதற்காக நான் தனித்தமிழ்நாட்டை கைவிடுகிறேன் என்று சொன்னவர் அண்ணா. அப்போ தனித்தமிழ்நாடு கேட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் கலைஞர், ஒரு காலத்தில் திராவிட நாடு கேட்ட கட்சியினுடைய தலைவர். ஆனால் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு 1971 பாகிஸ்தான் படையெடுத்து வந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் எந்த முதலமைச்சரும் இந்தியாவில் தராத 6 கோடி ரூபாயை பிரதமரிடத்தில் வழங்கி இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உங்களோடு இருக்கும் என்று சொன்ன மகத்தான மாநில கட்சியினுடைய தலைவர் கலைஞர். அப்புறம் வாஜ்பாய் வந்தார், வாஜ்பாய் கார்கில் போகிறது, நானா மந்திரியாக இருந்தேன், எந்த மாநிலம் கொடுக்கல, 100 கோடி ரூபாய் கொடுத்தோம். எங்களை ஒழுங்காக வைத்துக் கொண்டால் இந்தியாவினுடைய தேசியத்தை காப்பாற்றுகின்ற முதல் ஆள் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டாம், எங்களை விட்டுன்னு கேட்கிற ஒரே ஆள் நாங்கள் தான். இது தப்பா? இதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சிலை இந்த சிலை, இந்த தத்துவம், அந்த தத்துவம், அதற்காகத்தான் அவருக்கு சிலை. ஆக திருக்குறளிலே பிறந்து தமிழ்நாட்டிலே ஆட்சி, தமிழ் மொழியை காப்பாற்றினார், இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றினார், இந்தியாவினுடைய சமதர்மத்தை வங்கிகளுக்கு கொண்டு வந்தார். அப்ப இந்தியாவுக்கு எப்போதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் காப்பாற்றிய ஒரு மகத்தான தலைவர் எங்கே இருந்தார் என்றால் தமிழ்நாட்டுடைய ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் இருந்து புள்ளியாக தோன்றி கோலமாக உயர்ந்து கோல வச்சவர் இந்தியா முழுக்க. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா, ஆச்சரியப்படுவீங்க கலைஞரை பார்த்தாக்க. திருக்குவளை, தமிழ்நாடு, இந்தியா தொட்டார உச்சத்தா. இப்ப பாருங்க, முரசொலி மாறன் என்று ஒரு மாமனிதன், இந்தியாவினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர். தோஹா மாநாடு, வர்த்தக மாநாடு நடக்குது. 190 நாடுகள் இளைஞர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், 190 நாடு இருக்கு உலகத்தில். இந்த 190 நாடுல 160 நாடுகள் வளரும் நாடுகள், ஏழை நாடுகள் இந்தியா உட்பட. வளர்ந்த நாடுகள் ஒரு 50 தான் இருக்கும், 40 தான் இருக்கும். அப்ப வர்த்தகம் இருக்குல்ல, பழைய மாதிரி இல்லை. இப்போ தஞ்சாவூரில் 100 வருஷம் முன்னாடி அரிசி விளையிறனா தஞ்சாவூர் செத்துப்படுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, தாய்லாந்து அரிசி வரும். எந்த பொருளும் எங்கே வந்தால் வரும். முன்னாடி கொய்யாப்பழம் இந்த சீசன் தான் விளையுமா, இப்போ எந்த சீசன்லையும் கொய்யாப்பழம் கிடைக்கும். என்ன காரணம்? இந்தியாவில் விளையலன்னா சீனாவிலேருந்து வரும், சீனாவில் இருந்ததுன்னா டான்சானிலேருந்து வரும். அப்போ உலகம் ஒரு கிராமம் ஆயிடுச்சு, குளோபல் வில்லேஜுங்கிறப்போ. அதுதான் WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த உலகத்தில் இருக்கின்ற விளைபொருள் எங்கு வேண்டுமானாலும் எந்த மூலையில் வேண்டுமானாலும் வரலாம். அதான் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்குதல். நம்ம பொருள், தஞ்சாவூர் பொருள் அங்கே போகும், ஆனால் அதுக்கு ஒரு குறியீடு இருக்குது, அதுக்கு ஒரு காப்பு குறியீடு இருக்குது. திருநெல்வேலி அல்வான்னா அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் உலக வர்த்தக மையம் WTO. அதில் அங்கத்தினராக இருக்கிற 200 நாடுகளுக்கும் காமர்ஸ் மினிஸ்டர் மாநாடு நடந்தது. எந்தெந்த நாட்டுக்கு என்னென்ன தேவை அப்படி கொடுக்குற போது அந்த நாட்டை சுரண்டாமல் இருக்கணும்னா எல்லா அரிசியும் எடுத்துட்டு வச்சுங்க, நம்ம பண்ணி கிடப்போம்ல. அப்போ இதுக்கு ஒரு ஒப்பந்தம் தேவை. அந்த ஒப்பந்தத்தை போடுவதற்கு உலக நாடுகளுடைய வர்த்தகத்துறை அமைச்சர்கள் சேர்ந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தை பற்றி வளரும் நாடுகளுக்கு போதுமான புரிதல் இல்லை, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வளர்ந்த நாடு அமெரிக்காவுடைய தலைமையில் கொண்டு வந்து நீட்டுறாங்க, கையெழுத்து போடணும், போடுறதா வேணாலும் முடிச்சுட்டு இருக்கான் 150 கண்ட்ரி. முரசொலி மாறன் என்ற ஒரு மனிதன் தான் அதை படித்து விட்டு ஒவ்வொரு சரத்தாக அந்த சபையில் ஏற்றியதை ஏற்கலாமா வேண்டாமா என்று சொன்னபோது எக்ஸ்பிளிசிட் கான்சென்சஸ்னு ஒரு வார்த்தையை சேர்த்தார். நீ என்ன வேணாலும் வச்சுக்க, என் மஞ்சள் உனக்கு வேணுமா எடுத்துக்க, என் அரிசி உனக்கு வேணுமா எடுத்துக்க,
என் பேரண்ட் உனக்கு வேணுமா எடுத்துக்க, ஆனால் வித் எக்ஸ்பிளிசிட் கான்சென்சஸ் ஆஃப் தி கன்சர்ன் கண்ட்ரி, அந்த நாடு வெளிப்படையாக ஒப்புதல் அளித்து அதை ஏற்று நான் தருகிறேன் என்று சொன்னால் மட்டும்தான் அந்த ஒப்பந்தம் செல்லும் என்று 2 வார்த்தையை சேர்த்தது முரசொலி மாறன் என்ற மகத்தான மனிதர். அப்போ கலைஞர் தமிழ்நாட்டை காப்பாற்றல, தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றல, இந்தியாவை மட்டும் காப்பாற்றல, இந்த மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிற 150 நாடுகளுடைய தலைவிதியை மாற்றி அமைத்த பெருமை கலைஞரால் அனுப்பப்பட்ட அந்த முரசொலி மாறன் என்ற மாமேதைக்கு சொந்தம். அதை இயக்கியவர் கலைஞர். அங்கிருந்து ஒரு லெட்டர் அந்த முரசொலி மாறன் சொந்த மாமாவுக்கு எழுதினார். என்ன தெரியுமா எழுதினாரு? என்னையே நான் தொட்டு பார்த்து கொடுக்கிறேன், உங்களால் வடிவமைக்கப்பட்ட நான், ஒரு கிராமத்தில் உங்களால் அழைத்து வரப்பட்ட நான் 150 நாடுகளின் தலைவதியை மாற்றியிருக்கிறேன், எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள், எல்லோரும் என்னை கட்டி தழுவி முத்தமிட்ட போது நான் உங்களுக்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அந்த முத்தம் போய் சேர வேண்டும் எழுதினேன் என்று எழுதிய பெருமை முரசொலி மாறனுக்கு. இப்ப சொல்லு, தமிழ்நாட்டுடைய தலைவராக கலைஞர், இந்தியாவினுடைய தலைவராக கலைஞர், உலகத் தலைவர்களில் ஒருவர் கலைஞர் என்பதை இந்த சிலை இன்றைக்கு உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் இவ்வளவு பெருமையும் நாங்கள் வச்சுக்கிட்டு எங்களை 2 பேர் ஓட்டுறாங்க பாரு, ஒன்றுமே இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல். தம்பி உதயநிதி என்ன பேசினார்? சனாதனம். நான் கேட்குறேன், சனாதனம்னா என்னன்னு படிச்சிருக்காங்களா? அது வரைக்கும் சனாதனம்னா என்னன்னு படிச்சிருக்காங்களா? சனாதனத்தை மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கல்ல, மணிப்பூரில் 220 பழங்குடி மக்கள் இறந்துருக்காங்க. நான் இந்த புதுச்சேரியில் சொல்லுகிறேன், இந்த புதுச்சேரிக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது, புரிஞ்சு வச்சுக்கங்க. தன்னுடைய 23வது வயதில் டாக்டர் அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதினார், சாதியை பற்றி ஒரு பெரிய ஆய்வு செய்தார். 23 வயசு. ஆங்கிலத்தில் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள், எந்த ஜாதிங்கிறத விட்டுருங்க, நீங்கள் ஆதி திராவிடரா, வன்னியரா, செட்டியாரா, ஆங்கிலம் தெரிந்தால் தயவு பண்ணி படிச்சிங்கன்னா உங்களை அறியாமல் எழுந்து ஒரு முறை நின்று அம்பேத்கருக்கு வணக்கம் வைப்பீங்க. காஸ்ட் ஜெனிசிஸ் மெக்கானிசம் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஜாதி இந்தியாவில் எப்படி தோன்றியது, எப்படி வளர்ந்தது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு 23 வருஷம் ஒரு ரிசர்ச் பேப்பர் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு. அந்த ஒரு பேப்பருக்காகவே அவரை படிச்சு அவரை கூப்பிட்டு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை பிரிட்டிஷ் இந்தியாவில் பிராமணர்கள் உச்சநீதிமன்றம் அன்னைக்கு லண்டன்ல இருந்துச்சு, அங்க போய் இந்த புத்தகம் வந்தா எங்க மதம் அழிஞ்சிரும், இந்து மதத்தை திட்டுறாரு, ஜாதி எங்களுக்கு வேணும், இதை வேணான்னு சொல்றாரு அம்பேத்கர், தடை வாங்கினார்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட முதல் புத்தகம் அம்பேத்கருடைய புத்தகம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தை தடையா பண்ணிட்டான், படிக்க முடியல ரொம்ப நாள். பாரதிதாசன் இந்த மண்ணில் இருந்தார், இங்கே பிரெஞ்சு இருந்துச்சு, வெள்ளைக்கார நாடுகளில் தடை, அந்த புத்தகம் எப்படியோ வந்து பிரெஞ்சுக்கு வந்துருச்சு, பிரெஞ்சுக்கு வந்து பாண்டிச்சேரியில் மொழிபெயர்த்துட்டாங்க. பாரதிதாசன் படிச்சிட்டார். அதில் என்ன சொல்றார் அம்பேத்கர்னா, இந்த சேரிகள் தீண்டத்தகர் வந்ததெல்லாம் எப்படின்னு கேட்டால், நாங்கள் நல்லா தான் இருந்தோம், எங்களுக்கு வர்ணாசிரமம் தெரியாது, சனாதனம் தெரியாது. இந்த சனாதனம் என்பது ஆரிய மதம். பிராமணர்கள் ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தபோது அவர்கள் இந்த சனாதன தர்மத்துக்கு 1919 பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி புத்தகம் போட்டிருக்கு. ஓம் புத்தகத்தை சொல்றேன், ஓம் புத்தகத்தில் நீ என்ன சொல்ற? சனாதன தர்மம் எப்படி வந்ததுன்னா, ஆரியர்களாக நாங்கள் மேன்மை தாண்டியவர்கள், மற்ற பிறவிகளோடு உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் முதலாக இந்தியாவிலே உள்ளே வந்து கைபர் போலன் கலியாக வந்து குடியேறினோம், இந்த ஆரிய மதம் எங்களுக்கு சொந்தம், இந்த மதத்திற்கு அடிநாதம் சனாதனம். நாங்கள் புதுச்சேரியில், பெரம்பலூரில், சென்னையில் எனக்கு என்ன வேலை? ஆரிய மதம் எங்கே இருக்குது? அவனே சொல்கிறான், விந்திய மலைக்கு அப்பால் இமயமலை வரை ஆரிய மதம் எங்களுடைய மதம். அந்த ஆரிய மதத்துக்கு தர்மம் இந்த சனாதன தர்மம் புத்தகத்தில். அந்த தர்மம் என்ன சொல்லுது? பிறப்பில் நாலா பிரித்து சமுதாயத்துக்கு தேவையான அந்த நானும் செய்யணும். நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, ஒரு கிராமம் இருக்கும், அப்போல்லாம் என்ன கிழங்கு போய் டவுனில் வாங்குனீங்க, கிழங்கு சத்தம் போட்டுட்டே வருவான், கீரை கீரை கீரைம்மா. அந்த 10 வில்லேஜுக்குள்ளே 10 கிராமத்துக்குள்ள என்ன நடக்குது அதான் நடக்கும். கீரை கொடுக்குறவன், ஏன் துணிமணி விற்கிறவன் ஏலம் விடுவானே பார்த்துறீங்களா? மூட்டை எடுத்து வந்து ஏலம் விடுவாங்க, மக்கள் போய் வாங்கிக்குவாங்க. அப்போ ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற மக்களை 10 கிலோமீட்டரில் இருக்கிற மட்டும்தான் எல்லாமே தீர்த்துக்கணும். அப்போ என்ன வேணும்? அந்த கிராமத்துக்கு, அந்த பெரிய ஊருக்கு முடி வெட்டுறதுக்கு 2 பேர் வேணும், செருப்பு தைக்கிறதுக்கு 2 பேர் வேணும், செத்து போனால் பணம் தூக்குறவனுக்கு 2 பேர் வேணும். இதெல்லாம் ஃபாரின்ல இருக்கு, ஆனால் ஜாதி இல்லை. நகை செய்கிறான், பணத்தை தூக்குறான், இந்தியாவை தவிர இந்து மதத்தை தவிர எல்லா இடத்துலையும் இதை பண்ணுறான். நகை பண்ணலையா? இங்கிலாண்டில், அமெரிக்காவில் செருப்பு தைக்கலையா? செருப்பு தைக்கல அருந்ததிரங்க உண்டா? நகை போடுறான் ஆசாரி உண்டா? இல்லை. சவர தொழிலாளி பண்ணுறான் உண்டா? கக்கு சொல்கிறவன் ஜாதி அங்கே இன்னைக்கு கக்கு சொல்லுவான், நாளைக்கு மாறிக்குவான் வசதி வந்தா.
அங்க தொழிலை பிரித்தார்கள், இங்கே தொழிலாளரை பிரித்து குலத்தொழிலாக மாற்றினார்கள். இதை அம்பேத்கர் சொல்லிட்டு என்ன சொன்னாரு, இதை ஆரியர்கள் வந்து சொன்னபோது எல்லாரும் ஒத்துக்கிட்டா நீ போ விட்டுட்டான் ஊருக்குள்ள. உன் தத்துவம் பொய், எங்களுடைய தத்துவம் புத்தர் தத்துவம், இந்த புத்த தத்துவம் என்பது எல்லோரும் சமம், நாங்கள்லாம் புத்த மதம் என்று சொன்னபோது ஆரிய வைதிக மதத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்து மதம் என்று சொல்லப்படுகிற சனாதன மதத்திற்கும் புத்த மதத்திற்கும் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு இந்த சனாதன மதம் இந்து மதம் ஜெயிச்ச காரணத்தினால தோற்று போன புத்தர்களை எல்லாம் ஊருக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அதுதான் பின்னால் சரி ஆயிடுச்சுன்னு ஒரு ரிசர்ச் பேப்பர். சரியா தப்பா வேற, இதுதான் அம்பேத்கர் ரிசர்ச். இது வெள்ளக்காரன் தடை பண்ணிட்டான், நம்ம ஊர் ஐயர் சொல்லி பிராமணர் சொல்லி. இது பிரெஞ்சு வழியாக பாண்டிச்சேரிக்கு வந்துருச்சு. பாரதிதாசன் படிச்சிட்டார். அவர் எழுதினாரு, நல்ல கவனி, ஆரியர் தமையொப்பா ஆதி திராவிடரை சேரியில் வைத்தாரடி சகிய சேரியில் வைத்தாரடி இவர் தீயரடி. ஆரியர் தமையொப்பா ஆதி திராவிடரை சேரியில் வைத்தாரடி சகிய சேரியில் வைத்தாரடி அவர் நம் உற்ற தோழரடி. அங்கிருந்து எடுத்துங்கிறார். அப்ப இந்த அம்பேத்கர் தடை செய்யப்பட்ட புத்தகத்தை கொண்டு வந்து பாரதிதாசனால் முழங்கிய சமத்துவ மண் இந்த புதுவை மண். அந்த மண்ணில் தான் கலைஞருக்கு சிலையை திறந்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு சமத்துவம் பேசிய இந்த கட்சிக்கு இந்த தலைவராக இருந்த எங்களை பார்த்து சனாதனம் பேசாதீங்க, சனாதனம் என்னன்னு தெரியுமா, இதுதான் சனாதனம். ஏற்றத்தாழ்வை சொல்லுவது சனாதனம், பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுவது சனாதனம், 10 வயசுக்குள்ள கல்யாணத்தை பண்ண பெண்ணுக்குன்னு சொல்றது சனாதனம், சொத்து இல்லைன்னு சொல்றது சனாதனம், கணவன் இறந்து விட்டால் நீ அந்த சிதையிலே செத்து போன சொல்றது சனாதனம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? என்னன்னே தெரியாம சொன்னா தமிழிசை தாத்தா என்ன பண்ணிருந்தான் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற முக்குளத்தூர் ஐஏஎஸ் ஆபீசர். ஆனா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து கைரேகை சட்டத்தை போராடுறது வரைக்கும் அவங்க நிலைமை என்ன? தோல்சையில் போராட்டம் யாருக்கு நடந்தது? வைக்கத்தில் போராட்டம் யாருக்கு நடந்தது? எந்த சாதிக்கு இங்கே இழிவு இல்லாமல் இருந்தது? தீண்டத்தாவன் மட்டும்தானா? எல்லா சாதிக்கும் இழிவு இருந்தது. இந்து மதத்தால், பிராமணியத்தால், எல்லாவற்றையும் எதிர்த்து தாண்டி தான் வந்திருக்கும். இன்றைக்கு சனாதனம் தப்பு. சனாதனம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. இதுதான் சனாதனம். இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் நான் பெரியாருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை நான் ஏற்றுக்கொண்டால் அண்ணாவுக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் கலைஞருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் அம்பேத்கருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் சக மனிதனுக்கு நான் விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் நான் மனிதன் அல்ல. இதுல எங்களுக்கு என்ன பயம்? நீ படிச்சுட்டு வா. நான் அமித்ஷாவுக்கு புதுவையில் இருந்து சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியில் எவ்வளவு பேர் கொம்பனான வா, நீயே வா. திறந்த வெளியில டெல்லியில போராட்டத்தை வைத்துக் கொள்ளலாம், 1,00,000 பேர் கூடட்டும். நீ சனாதனம் எதுன்னு பேச, நானும் பேசுறேன். நீ சரியா நான் சரியா என்பதை இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் தீர்மானிக்கட்டும். நான் தயார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் தயாரா? என்ன பேசிட்டாருன்னு தெரியாம நான் சொல்லுகிறேன், சனாதனத்தை அழித்த காரணத்தினால் தான் அமைச்சர், நாங்க அழிச்சதுனால தான் அமித்ஷாவே உள்துறை அமைச்சர். இல்லைன்னா நீ வேற வேலை பார்த்துட்டு இருப்ப. நாங்க சனாதனம் வேணாம்னு போராடினதுனால தான் தமிழிசைக்கு கவர்னர், இல்லைன்னா வேற வேலை இங்க இருக்கும். நாங்க இதை ஒழிச்சதுனால தான் வானதி சீனிவாசன் வக்கீல், நாங்க இதை ஒழிச்சதுனால தான் அண்ணாமலை ஆடு மேய்க்காம ஐபிஎஸ். நாங்க ஒழிச்ச சனாதனத்தால வந்து உட்காந்துக்கிட்டு சனாதனங்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்களுக்கு மனசாட்சி இல்லை? படிச்சிருக்கீங்களா? ஒரு படித்தவனுடைய அறிவு இந்த சமூகத்திற்கு எதிராக போருமானால் அவன் விலங்குவடை கொடுன்னு சொன்னார் அம்பேத்கர். An educated man without humility and character is more dangerous than a beast if his education is detrimental to his own society and the country. உங்களை தான் என்னன்னு கூப்பிடுறது? அம்பேத்கர் சொல்லிட்டார், நான் உங்களை சுட்ட கோச்சுக்குவீங்க. ஒரு படித்தவனுடைய அறிவு இந்த சமூகத்துக்கு எதிராக போகக்கூடாது. அமித்ஷா அவர்களே, தமிழிசை அவர்களே, பிரதமர் மோடி அவர்களே, உங்களுடைய அறிவு இந்த சமூகத்துக்கு எதிராக போடுமானால் அம்பேத்கர் சொன்ன பொருந்தும், உங்களுக்கு பொருந்தும். நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. எனக்கு ராத்திரிலாம் ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது இந்த யூடியூப்லாம் பார்த்தேன்னா. என்ன காரணம்னா, வெள்ளைக்காரன் சொல்கிறாங்க, வெள்ளைக்காரன் நம்மளை அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான், வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்திட்டான்னு. உனக்கு தெரியுமா? நான் திறந்த இந்த வெளியில் சொல்கிறேன், முடிஞ்சால் கேஸ் போடு. அமித்ஷா விட, மோடியை விட, பிஜேபியில் இருக்கிற எல்லா அமைச்சரை விட, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மனிதர்களை விட, மனிதர்னு சொல்லிக் கொள்கின்ற மனிதர்களை விட வெள்ளைக்காரன் நாணயமானவன், யோகியன். ஜாலியன் வாலாபாக்கில் ஒரு பெரிய படுகொலை கேள்விப்பட்டீங்களா? சுதந்திர போராட்டத்துக்காக போராடியவர்களை ஒரு சின்ன மைதானத்துக்குள்ள விட்டு ஜெனரல் டயர் என்பவன் சுட்டு கொண்டான், முன்னறிவிப்பு இல்லாமல். ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்க. ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பாமரர்கள். இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய படுகொலை அதுதான்.
இல்லை என்று சொல்ல முடியாது. ஜெனரல் டயர் என்கின்ற ஒரு காட்டுமிராண்டி தான் சுட்டான். அவனை அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் காத்திருந்து உத்தம் சென் என்கின்ற ஒரு இளைஞன், அந்த படுகொலையை பார்த்த ஒரு சிறுவன் இங்கிலாந்துக்கு படிக்க போய் அங்கே துப்பாக்கி வாங்கி இந்த ஜெனரல் டயர் எந்த படுகொலை செய்தானோ அவன் ரிட்டையர் ஆகி வயசான பிறகு மார்க்கெட்டில் பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது அவனை கண்டுபிடித்து சுட்டேன் என்று அந்த ஜெனரல் டயரை சுட்டான் உத்தம் சிங் சுட்டான். இது நடந்தது எப்போ? 1919. 2013 அந்த நாட்டுடைய பிரதமர் வந்தார். என்ன பேர்? ட்ரூமன் நினைக்கிறேன், ஒரு நல்ல பேர். 2013ஆவது ஆண்டு இங்கிலாந்துடைய பிரதமர் இங்கே வந்தார். வந்து நான் ஜாலியன் வாலா படுகொலைக்கு நினைவு சின்னத்தை போய் பார்க்கணும்னார். அந்த நினைவு சின்னத்திலே மணல் வைத்து எங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு தவறளித்து விட்டது, மண்டியிடுகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் என்று மண்டியிட்டு அந்த ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்திலே தன்னுடைய வணக்கத்தை செலுத்தினான். 100 வருஷம் ஆகி போச்சுங்க. 100 வருஷத்துக்கு பிறகு என் இனம் செய்தது தவறு, என் அரசாங்கம் செய்தது தவறு, என்னுடைய தளபதி டயர் காட்டுமிராண்டி செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்ளுகின்ற நாணயம் வெள்ளக்காரனுக்கு. நான் இன்னும் ஒருபடி மேலே சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் பூமியைத்தான் சூரியன் சுற்றி வருதுன்னு நம்பினாங்க. இந்த உலகத்தை இயேசு பெருமான் அந்த பைபிளில் இருக்கிறபடி இறைவன் சிருஷ்டிச்சான்னு சொன்னாங்க. அன்றைக்கு புருனோ, 600 ஆண்டுகளுக்கு முன்னால் புருனோ என்கின்ற விஞ்ஞானி, இல்லையா நீ சொல்றது தப்பு, பைபிளில் இருக்கிறது தப்பு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தப்பு, மதத்தில் சொல்றது தப்பு, சூரியன் தான் நடுப்புல இருக்கு, இந்த பூமி சுற்றி வருது, அதனால தான் இரவு மாறுது என்று சொன்ன புருனோவை கிறிஸ்தவ மதம் நடு ரோட்டில் கம்பத்தில் கட்டி வச்சு உயிரோடு எரிச்சாங்க. அவன் சொன்னதான் உண்மை. புருனோ படிச்சுப்பார். 600 ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவர் அந்த புருனோவை எங்கே எரித்தார்களோ அந்த இடத்திலே போய் சிலுவையை கையிலே வைத்துக் கொண்டு சிலுவையின் பெயரால் நான் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறேன், புருனோவை இந்த மதம் நடத்தியது தவறுதான். போப்பாண்டவர் சொன்னார். இங்கிலாந்தினுடைய பிரதமர் வந்து இங்கே மன்னிப்பு கேட்குறான், புருனோவுக்கு போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்குறான். 200 பேரை கொன்னுட்டு ஒரு இளம் பெண்ணை நிர்வாணமாக்கி 200 பேர் பழங்குடி பெண்ணை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை வைக்கக்கூடாத கை வைத்து காண்டாமிருகமாக அழைத்து கொண்டு போய் அதை நியாயப்படுத்துகின்ற ஒரு முதலமைச்சர் அங்கே இருக்கிறார். எல்லாம் சரியாக தான் இருக்குது, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாரு. ஒரு மிருகத்தனமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை அமித்ஷா நாடாளுமன்றத்திலே பாராட்டுகிறார். மோடி பாராட்டுகிறார் என்றால் நான் கேட்குறேன், மனிதனுக்கு தவறளித்து விட்டு மன்னிப்பு கேட்ட அந்த மாமனிதன் வெள்ளைக்காரனாக இருக்கலாம், போப்பாண்டவர் இருக்கலாம், அவருக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் கால் தூசிக்கு சமம் என்று சொல்வதில்லை எனக்கு என்ன வெட்கம்? இப்படி ஒரு நாடு தேவையா? அந்த நாட்டில் இப்படி ஒரு நாடு தேவையான்னு கேட்குறேன். மனிதனை மனிதனாக நேசி. அப்படி மனிதனை நேசிக்காத ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழலும் மதவாதமும் வந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு நாம் எல்லோரும் இந்த மகத்தான மனிதருக்கு முன்னால், சிலைக்கு முன்னால் உறுதி எடுத்துக் கொள்வோம். அதுதான் கலைஞருக்கு செலுத்துகிற அஞ்சலி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.